வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில் கிராமத்து ஸ்டைலில் பாட்டி காலத்து முறையில் ஒரு குழம்பு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புல நம்ம ரொம்ப வித்தியாசமாக செய்ய போகிறோம். இதில் எல்லா காய்கறிகளும் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், காராமணி, அதே போல் முள்ளங்கி, இந்த காய்கள்லாம் போட்டுக்கிறேன். மொச்சக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். இன்னும் இதில் நம்ம ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம், கருவாடுங்க. கருவாடு நெத்திலி கருவாடை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கருவாடு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம தாளிக்காமல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சைஸில் புளி நல்லா திக்காக கரைச்சி விட்டு அதில் ஊற்றுங்க. இதில் நம்ம தக்காளிக்கு பதிலாக புளியோடைய புளிப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனாலும் சின்னதாக ஒரு லெமன் சைஸில் தக்காளி இருந்துச்சுன்னா நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போடுறேன். காரம் வேணும்னா கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு திக்னஸ் மல்லித்தூள் தான். மல்லித்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த புளி அந்த குழம்புல இருக்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னொரு வாட்டி மறுபடியும் புளியை கரைச்சி அதில் நான் சேர்க்குறேன். 2வது வாட்டி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்பு நல்லா காய்கறிகள் நல்லா வேகணும். ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புல இருக்க எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இந்த குழம்பு நம்ம கடைசியாக தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஜீரகமும் வெந்தயம் மட்டும் போடுங்க. கடுகு வேணுன்னா கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புல நம்ம இது சேர்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தாளிக்காத குழம்பு இது. கடைசியாக தான் நம்ம தாளிக்கிறோம். ஓரளவுக்கு நல்லா சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமனமாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் குழம்புங்க அது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு வச்சுட்டு நீங்கள் முருங்கைக்கீரை அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு ஏற்கனவே யாரும் சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.